இப்போ வந்து இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏவா வேலு அவர்களுடைய கார்ல வந்து ரைடு நடத்திருக்காங்க. 2 கார் ஆழ்வார்பேட்டையில வீட்டில் இருக்கக்கூடிய 2 கார்ல மிகப்பெரிய அளவில் சுத்து போட்டு விஜிலன்ஸை பொறுத்த வரைக்கும் ரைடு நடத்தியிருக்காங்க. இதுல ஒரு மர்மமான சூட்கேஸ் ஒன்று சிக்கி இருப்பதாக இப்போ செய்திகள் வெளியாகி இருக்கு. அது மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கியமான பேப்பர்கள் எல்லாமே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கிடைத்திருப்பதாகவும் செய்திகள் இருக்கு. அதே நேரத்தில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்களுடைய வீடு, அது மட்டுமல்லாமல் அவருக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியிலையும் ரைடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த கல்லூரியில இருந்தும் பல டாக்குமெண்ட்டுகளை லஞ்ச ஒழிப்புத்துறை கைப்பற்றியிருக்காங்க. வீடுகளில் இருந்தும் பல்வேறு டாக்குமெண்ட்டுகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் பணம் கத்தை கத்தையாக கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் இப்போ செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அதுல சுமார் 2,47,000 கோடி கடன்ல இருந்துகிட்டு இருக்கு. இந்த மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல முறைகேடுகள் நடந்திருக்கு. அதாவது மின்மாட்டிகளை பொறுத்த வரைக்கும் எதையுமே அவங்க வாங்கல, வாங்கப்பட்டதுலயும் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு கருத்துக்களா முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 32 அமைச்சர்கள் இருக்காங்க. இந்த 32 அமைச்சர்களை சரி பாதியா பிரிச்சுக்கிட்டாங்க. 16 அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, 16 அமைச்சர்கள் சபரீசன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி வசூல் செய்யக்கூடிய தொகையை சரி பாதியாக பிரித்து அந்த அமைச்சர்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்ற கருத்துக்களை சற்று முன் தெரிவிச்சிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு பண்றாங்க அப்படின்னாங்களே, வலுவான ஆதாரங்கள் அவர்களுடைய கையில இருக்கிறது. அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் 6 பிரிவுகள்ல FIR போடப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஏவா வேலு அவர்கள் எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் கைதுக்கு உள்ளாகலாம். இப்போ இந்த வீடியோ வந்து நாம இப்ப பேசிக்கிட்டு இருந்தாலும் பப்ளிஷ் ஆகுவதற்கு முந்தைய நிலையில கூட ஏவா வேலு கைது செய்யப்படலாம். கைது செய்யப்பட்டால் 3 நாட்கள் அவருக்கு ஜாமீன் கிடைப்பது சிரமமான ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த 3 நாட்களுக்குள்ளார விசாரணையில ஏவா வேலு எது போன்ற தகவல்களை லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் தெரிவிக்க போகிறார், முக்கிய ஆதாரங்களை தெரிவிக்க போறாங்களா, முக்கிய விஷயங்களை ஏவா வேலு அப்படிங்கிறதை கடந்து இப்ப செந்தில் பாலாஜியும் அங்க சிக்குவதற்கான ஒரு சூழல்ல ரைடு நீண்டு கொண்டே போகிறது. அதாவது கிணறு வெட்ட பூதம் வெளிவந்த கதை போல இப்ப இந்த ரைடு வந்து இன்னைக்குள்ள முடிவடையுமா அப்படிங்கிற கேள்விகள் முக்கியமான கேள்விகளா இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இது சாதாரண முறைகேடு ஊழல் கிடையாது, மிக பெரிய அளவுல அங்க ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் லஞ்ச ஒழிப்புத்துறை களமாடிக்கிட்டு இருக்காங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஏவா வேலு அவர்களுக்கு சொந்தமான பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ரைடு நடத்திருக்காங்க. இப்போ எதனா ஆவணங்கள் சிக்கியிருக்கா? தற்போதைய அப்டேட் என்னவாக இருக்கு சார்? அதாவது இன்று காலை 7 மணிக்கு தொடங்கின லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. நிமிடத்துக்கு நிமிடம், திக் நிமிடங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் அவ்வப்போது அதிக அளவில் வர வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குறிப்பிட்ட நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த அதிகாரிகளையும் ஸ்பாட்டுக்கு வர வைத்து கடந்த கால டெண்டர் விடப்பட்ட விஷயங்கள், பழைய ஃபைல்கள் எல்லாமே பார்க்கப்பட்டு இதன் மூலமாகவும் அங்கே வந்து விசாரணைகள், ரைடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மீது 6 பிரிவுகளின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, கூட்டுச்சதி, போலி டாக்குமெண்ட்டுகள் தயாரித்தல், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் தடுப்பு சட்ட பிரிவு, இப்படி 6 பிரிவுகளின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே அங்கு நடந்த முறைகேடுகளை கையில் எடுத்து ஆதாரங்களை கையில் கொண்டுதான் களத்தில் இறங்கியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு அறப்போர் இயக்கம் வந்து ஒரு புகாரை கொடுக்குறாங்க. இந்த சாலை போடாமலே பல்வேறு இடங்கள்ல சாலை போட்டதாக கோடிகள் திருடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற புகாரை கொடுக்குறாங்க. இந்த புகாரை மையமாக வச்சு தான் அங்க சாலைகள் போடப்படலை அப்படிங்கிற நிலையில தான் அப்போ இந்த பணம் எதற்காக ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டது, அந்த தனியார் நிறுவனத்துக்கு அந்நிறுவனம் இந்த பணத்தை யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற நிலையில தான் ஆதாரங்களோடு லஞ்ச ஒழிப்புத்துறை களத்துல குதிச்சாங்க.
இப்போ வந்து இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏவா வேலு அவர்களுடைய கார்ல வந்து ரைடு நடத்தியிருக்காங்க. 2 கார் ஆழ்வார்பேட்டையில வீட்டில் இருக்கக்கூடிய 2 கார்ல மிகப்பெரிய அளவில் சுத்து போட்டு விஜிலன்ஸை பொறுத்த வரைக்கும் ரைடு நடத்தியிருக்காங்க. இதுல ஒரு மர்மமான சூட்கேஸ் ஒன்று சிக்கி இருப்பதாக இப்போ செய்திகள் வெளியாகி இருக்கு. அது மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கியமான பேப்பர்கள் எல்லாமே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கிடைத்திருப்பதாகவும் செய்திகள் இருக்கு. அதே நேரத்தில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்களுடைய வீடு, அது மட்டுமல்லாமல் அவருக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியிலையும் ரைடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த கல்லூரியில இருந்தும் பல டாக்குமெண்ட்டுகளை லஞ்ச ஒழிப்புத்துறை கைப்பற்றி இருக்காங்க. வீடுகளில் இருந்தும் பல்வேறு டாக்குமெண்ட்டுகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் பணம் கத்தை கத்தையாக கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் இப்போ செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த ரைடு முடிந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிடுவாங்க. இப்போ நம்ம மீடியா நண்பர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள், ஊடக செய்திகளை தான் நாம முதன்மையானதாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இப்போ திருவண்ணாமலை, ஆழ்வார்பேட்டை, கரூர், அதாவது சென்னை, திருவண்ணாமலை, கரூர் 3 இடங்கள்ல முக்கியமானதாக ரைடு நடந்துட்டு இருக்கு. காலையில வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்தே ஏவா வேலு அப்படிங்கிற பேர் தான் அடிபட்டது. இப்போ செந்தில் பாலாஜிக்கும் செக் வைக்கக்கூடிய வகையில அங்க ரைடு நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, கவர்மெண்ட் ஒப்பந்தக்காரராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியுடைய நெருங்கிய நண்பர் MC சங்கரன் அவருடைய இல்லங்களையும் ரைடு நடந்துகிட்டு இருக்கு. கடந்த காலத்துல செந்தில் பாலாஜியுடைய இல்லங்கள்ல ரைடு நடக்கும் போதும் இந்த MC சங்கரனுடைய குறிப்பிட்ட இல்லங்கள்ல, பண்ணைகள்ல 4 இடங்கள்ல ரைடு நடைபெற்றது. இப்போ இந்த ரைடு நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏவா வேலு அப்படிங்கிறதை கடந்து இப்ப செந்தில் பாலாஜியும் அங்க சிக்குவதற்கான ஒரு சூழல்ல ரைடு நீண்டு கொண்டே போகிறது. அதாவது கிணறு வெட்ட பூதம் வெளிவந்த கதை போல இப்ப இந்த ரைடு வந்து இன்னைக்குள்ள முடிவடையுமா அப்படிங்கிற கேள்விகள் முக்கியமான கேள்விகளா இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இது சாதாரண முறைகேடு ஊழல் கிடையாது, மிக பெரிய அளவுல அங்க ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் லஞ்ச ஒழிப்புத்துறை களமாடிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே CM அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாகவே சட்டமன்றத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க, ₹1 எடுத்தவனை கூட நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமாக எச்சரிக்கை மணியை அடிச்சாங்க. இப்போ வந்து ₹1 கிடையாது, 1 லட்சம் கிடையாது, 1 கோடி கிடையாது, மிக பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய், லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அங்கு முறைகேடு நடைபெற்றிருப்பதாக இப்போ தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்துல தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக யாரையும் விட்டு வைக்க மாட்டார் அப்படிங்கிறதையும் நாம பதிவு பண்ண வேண்டிய நிலையில இருந்துகிட்டு இருக்கோம். ஓகே சார், நீங்க சொன்னீங்க நிறைய வந்து ஒரு பெட்டி ஒன்று கிடைச்சிருக்கு, சில ஃபைல்ஸ், நிறைய பணம்லாம் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. இதுல வந்து யார் யாரெல்லாம் பாதிக்கும் ஏவா வேலுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள்? அதாவது இந்த நெடுஞ்சாலைத்துறையில கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் இருந்தப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா டெண்டர்கள் விடப்பட்ட விஷயங்கள், 5 ஆண்டுகள் விடப்பட்ட டெண்டர்கள், இதே போல வந்து ஏற்கனவே அறப்போர் இயக்கம் கொடுத்தது போல வேற எங்க எல்லாம் சாலைகள் போடாமல் இவங்க வந்து பணத்தை சுருட்டி இருக்காங்க. டெண்டர் விடப்பட்டதுல எவ்வளவு கமிஷன் பெறப்பட்டது, யார் மூலமாக பெறப்பட்டது, அதனாலதான் நெடுஞ்சாலைத்துறை ஆபீசர்ஸும் அங்க வரவழைக்கப்பட்டு அவங்க அவரு கொண்டு வந்த டாக்குமெண்ட்டையும், கடந்த கால டெண்டர் விடப்பட்ட டாக்குமெண்ட்டுகளையும் லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணையில, இந்த ரெய்டுல வந்து என்ன நடந்தது அப்படின்னு விசாரணையில மேற்கொண்டிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது, கடந்த 5 ஆண்டுகள் கிடையாது, அதற்கு முந்தைய நிலையில அதிமுக ஆட்சி காலத்துல கூட எப்படி இருந்தது அப்படிங்கிற நிலையில தான் இந்த விசாரணை தொடர்ச்சியாக செல்லும். இப்போ கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை 6 பிரிவுகளின் கீழே ஏவா வேலு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறதுனால இன்று மாலை விசாரணை முடிவடையக்கூடிய சூழ்நிலையில ஏவா வேலு கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறதா சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தா இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு பண்றாங்க அப்படின்னாங்களே வலுவான ஆதாரங்கள் அவர்களுடைய கையில இருக்கிறது. அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் 6 பிரிவுகள்ல FIR போடப்பட்டிருக்கு. இன்று மாலைக்குள் இந்த ரெய்டு முடியும் போது ஏவா வேலு கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறத அவங்க தெளிவாகவே தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், கைது செய்யப்பட்டால் ஏவா வேலுவை பொறுத்த வரைக்கும் 3 நாட்கள் வெளியில வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் மொஹரம் பண்டிகை இருக்கிறது, சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வழக்கமான விடுமுறை அப்படிங்கிறதுனால ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னா முக்கியமான ஒரு நிகழ்வு இருந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் திமுக அட்வொகேட் சரவணன் வந்து ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஏவா வேலுடைய இல்லத்துக்கு அவரை பார்க்க வந்தாங்க. ஆனால் வந்து DVAC பொறுத்த வரைக்கும் அனுமதி கொடுக்கல, அவர் சேஃப்டியா குடும்பத்தோட தான் இருந்துகிட்டு இருக்காங்க, நீங்க பார்க்க முடியாது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சுட்டாங்க. அதே நேரத்தில் திமுக அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய RS பாரதி அவர்கள் நேரில் வந்து ஏவா வேலுவை சந்திச்சிருக்காங்க. செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவிக்கும் போது கூட லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய ரெய்டு வந்து நேர்மையான முறையில் நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத நான் பார்க்கத்தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்.
விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. நேர்மையான முறையில் ரைடு நடைபெறுகிறதா அப்படிங்கிறத பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா, குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், நேர்மையான முறையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு நடைபெறுகிறது அப்படிங்கிறதுக்காக வந்தாரா, அல்லது பாத்தீங்கன்னா ஏவா வேலு தப்பிக்க வைப்பதற்கு அல்லது அவர் சிக்க போறார் அப்படிங்கிற நிலையில வந்தாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளையும் மக்கள் முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போதா இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் மின்சாரத்துறையில நடைபெற்ற வெள்ளை அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அதுல சுமார் 2,47,000 கோடி கடன்ல இருந்துகிட்டு இருக்கு. இந்த மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல முறைகேடுகள் நடந்திருக்கு. அதாவது மின்மாட்டிகளை பொறுத்த வரைக்கும் எதையுமே அவங்க வாங்கல, வாங்கப்பட்டதுலயும் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க, அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா செலவுகளையும் அதிகப்படுத்தி இருக்காங்க. சோ ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இங்க நடக்கல. அதனால இந்த மின்சாரத்துறையில நடைபெற்ற இந்த முறைகேடுகள் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏவா வேலு இல்லங்கள்ல அவருடைய கல்லூரிகள்ல ஒரு பக்கம் ரைடு நடந்துகிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜியுடைய நெருங்கிய நண்பருடைய வீட்டுல ரைடு நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த ரைடு யார் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழும்போதுதான் மின்சாரத்துறையை கவனித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்கள் மீதும் ரைடுகள் செல்வதற்கான ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி மதுவிலக்கு மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க, சிவசங்கரன் அவர்களும் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க. சோ இந்த அமைச்சர்கள் மின்சாரத்துறையை கவனித்த அமைச்சர்கள் மீதும் இந்த ரைடுகள் தொடர போகுது அப்படிங்கிறது தான் காண்பிக்கிறது. இதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு கருத்துக்களா முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 32 அமைச்சர்கள் இருக்காங்க. இந்த 32 அமைச்சர்களை சரி பாதியா பிரிச்சுக்கிட்டாங்க. 16 அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, 16 அமைச்சர்கள் சபரீசன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி வசூல் செய்யக்கூடிய தொகையை சரி பாதியாக பிரித்து அந்த அமைச்சர்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்ற கருத்துக்களை சற்று முன் தெரிவிச்சிருக்காங்க. சோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா எல்லா துறைகளிலையும் முறைகேடுகள் நடந்திருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது, மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவருடைய பேச்சுக்கள் இங்க தெளிவுபடுத்துகிறது. அப்போ பாத்தீங்கன்னா இப்ப ஏவா வேலு அவருடைய இடங்கள்ல நடக்கக்கூடிய ரைடை பொறுத்த வரைக்கும் ஏவா வேலுவோடு நின்று விடுமா அப்படின்னா கிடையாது. ஹனுமான் வாள் போல இது நீண்டு கொண்டே செல்லும். அதாவது இங்கு போடப்பட்ட பிள்ளையார் சுழியை பொறுத்த வரைக்கும் இது அறிவாலயம் வரைக்கும் நீண்டு செல்வதற்கான ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதைத்தான் ஆதவ் அர்ஜுனா உறுதிப்படுத்துறாங்க. 32 அமைச்சர்களும் சரிபாதியா பிரிச்சு இங்க தொகையை கொடுத்தாங்க அப்படின்னா ஏவா வேலு அவர்கள் இது போன்ற முறைகேடுகள்ல சம்பாதித்த பணம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு பகுதி இவர்களுக்கு வந்திருக்கிறது. யாருக்கு வந்திருக்கிறது? ஏன்னா சரி பாதி 16 அமைச்சர்கள் இந்த பக்கம், 16 அமைச்சர்கள் இந்த பக்கம் அப்படின்னா ஏவா வேலு எந்த பக்கம் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகிட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த ரைடு பெரிய அளவில் நடக்க போகிறது. திமுக மட்டுமல்ல, கடந்த காலத்துல ஆட்சியில இருந்த அதிமுக வரைக்கும் இந்த ஊழலுக்கான விஷயங்கள்ல பல பேர் சிக்க போறாங்க. சிக்க வைக்கக்கூடிய வகையில தான் லஞ்ச ஒழிப்பு துறையை பொறுத்த வரைக்கும் ஆதாரங்களோடு பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். என்ன காரணம் அப்படின்னா தமிழகத்தை நீண்ட காலம் ஆட்சி செய்த திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி ஆட்சி செய்தாலும் இந்த ஊழல் விஷயத்துல நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற நிலையில தான் வேகம் எடுத்து செயல்பட்டாங்க. ஆப்போசிட்டா ஊழல் செய்தவங்க மீது எந்த ஆக்ஷன் எடுத்தாங்களா அப்படின்னா ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் எடுப்பது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா இவங்களும் அதே ஊழலை தான் தொடர போறாங்க. சோ இந்த விஷயம் 50 ஆண்டு காலமாக தமிழகத்தை கரையான் போல அரித்து அரித்து நாசம் செய்து கொண்டிருந்த விஷயத்துக்கு தற்போதைய நிலையில தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய வகையில வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா செல்லரித்து போன கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இவர்களால் ஊழலுக்கு எதிராக வாய் திறந்து பேச முடியாது. ஏன்னா இவங்களும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் போலதான் இருப்பாங்க. புதிதாக வந்த ஒருவர் தான் இந்த விஷயத்தை கையில் எடுத்து களமாடணும். அந்த வகையில் தான் இப்ப 2026 தேர்தலில் தாவேக ஆட்சி அமைத்தது. விஜய் அவர்களும் கொடுத்த வாக்கை ஒரு துளி கூட மீறாமல் கொடுத்த வாக்குக்கு ஏற்ற வகையில் தான் இப்போ களத்தில் அரசியல் பயணம் சென்றுட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சட்ட ரீதியாக சந்திப்போம். இது பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா RS பாரதி அவர்கள் பேசும்போது கூட ஆட தெரியாதவன் மேட கோணலா இருக்கு அப்படின்னு சொன்னது போலதான் இந்த இது போன்ற ரைடுகள்ல பழிவாங்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக திமுக சட்டமன்றத்தில் எதிர்குரல் ஓங்கி ஒலித்ததன் மூலமாகத்தான் பழிவாங்கக்கூடிய செயல்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்னு முன்வைக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவித்தது போல எங்களுடைய அமைச்சர்கள் யாரும் மக்களுடைய பணம் 1 ரூபாய் கூட எடுத்தது கிடையாது, இது பணி வாங்கக்கூடிய நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லி தெரிவிப்பார்களா அப்படின்ற கேள்விதான் முதன்மையான கேள்வியா இருந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா தெரிவிக்க முடியாது.
சோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் செய்வதற்காக இது போன்ற விஷயங்களை கருத்துக்களை முன்வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த விஷயம், இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் இன்றோடு முடிவடையக்கூடிய ரைடு கிடையாது. அதே நேரத்துல ஏவா வேலு அவர்கள் எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் கைதுக்கு உள்ளாகலாம். இப்போ இந்த வீடியோ வந்து நாம இப்ப பேசிக்கிட்டு இருந்தாலும் பப்ளிஷ் ஆகுவதற்கு முந்தைய நிலையில கூட ஏவா வேலு கைது செய்யப்படலாம். கைது செய்யப்பட்டால் 3 நாட்கள் அவருக்கு ஜாமீன் கிடைப்பது சிரமமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இந்த 3 நாட்களுக்குள்ளார விசாரணையில ஏவா வேலு எது போன்ற தகவல்களை லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் தெரிவிக்க போகிறார், முக்கிய ஆதாரங்களை தெரிவிக்க போறாங்களா, முக்கிய விஷயங்களை வாய் திறக்க போகிறாரா அப்படின்ற கேள்விகள் பிரதான கேள்விகளா இருந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசும் உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164